ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மே 26 திங்கட்கிழமை நாளைய தினம் வைகாசி மாசத்துல வரக்கூடிய சோமவார அமாவாசை, அது கூட கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது. நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்கிறதால பணவரவு தாறுமாறாக ஏற்படும். எல்லா செல்வங்களும் வீடு தேடி வரும். அது என்ன பொருட்கள், அது எப்படி பயன்படுத்தணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து தண்ணீரில் குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வைகாசி மாசத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். எல்லா திதிகளும் சிறப்பு வாய்ந்த தினங்கள் தான். அதுல மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை திதி இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். காரணம், இது சிவபெருமானுக்குரிய சோமவாரத்துல வந்திருக்கு. அதுபோக சிவபெருமானோட பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இந்த நாளை சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது மாதிரி விஷயங்கள் எப்பயாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது இந்த மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை வந்திருக்கு. முதல்ல அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 11:31 ஆரம்பிக்குது. அது மறுநாள் மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 9:09 வரைக்கும் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 7:36 ஆரம்பிக்கக்கூடியது. மறுநாள் காலை 6:02 வரைக்கும் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா காலையில 7:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அதுவே அமாவாசை திதிக்கான வழிபாடு பண்ண போறீங்க, பித்ருக்கள் வழிபாடு நடத்த போறீங்க, படையல் போட்டு வழிபாடு நடத்த போறீங்க அப்படின்னா தாராளமா காலைல 11:30 மணிக்கு மேலே நீங்க வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமை காலை 7:09 ராகு காலம், அதே மாதிரி 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை கணக்கு பண்ணி மற்ற நேரங்களில் வழிபாடு நடத்திக்கோங்க. படையல் போட்டு வழிபாடுறதா இருக்கட்டும், கிருத்திகை நட்சத்திரத்தை வழிபாடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் உகந்த நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதியம் 12 மணிலிருந்து 1 மணி. இந்த 1 மணி நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளிக்கிறது மூலயமா இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா விதமான வளர்பிறை நாட்களும் உங்க வாழ்க்கையில வளமான செல்வங்களை கொண்டு வந்து சேர்த்துடும். பொதுவாக எந்த ஒரு திதியா இருக்கட்டும், விசேஷ தினமா இருக்கட்டும், நம்ம தூங்கியதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அந்த ஒரு விரத தினம் மற்ற தினங்கள் மாதிரி அமையாம ரொம்ப சிறப்பா அமையும். அந்த விரத தினத்துல நீங்க என்ன வேண்டீங்களோ அது ரொம்ப முழுமையா நடந்து முடிக்கும். அதை விட முக்கியமானது, மற்ற நாட்கள் மாதிரி இல்லாம இந்த ஒரு விரத தினத்தை முழுமையா கடைபிடிச்ச ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல, அதாவது குடும்பத்தை ஒரு 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்களும் தனித்தனியா கூட குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து அதுக்கப்புறம் தலை குளிச்சுக்கலாம். இல்லைனா மொத்தமா ஒரு சொம்பு தண்ணீர்ல இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு குளிக்கும் போது சாஸ்திரத்துக்கு அந்த சொம்பு தண்ணீரையும் கலந்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். முதல்ல அந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெட்டி வேர். பார்க்கறது தான் வெட்டி வேர், பெயர் தான் வெட்டி வேர். ஆனா வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வேர் இந்த ஒரு வெட்டி வேர். தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அபிஷேகங்களுக்கும் இந்த வெட்டி வேரை பயன்படுத்துவாங்க. சுவாமி சிலைகள் அபிஷேகத்துக்கு இந்த வெட்டி வேரை பயன்படுத்துவாங்க. காரணம், இந்த வெட்டி வேர் வாசத்துக்கு தெய்வீக சக்திகள் தன்மை அதிகமா இருக்குமா. அதை விட முக்கியமானது, நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றலை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொருள் தான் இந்த ஒரு வெட்டி வேர். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், ஒரு 2-3 டைமண்ட் கல்கண்டு போட்டுக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு அப்படிங்கிறது ஒரு இனிப்பு பொருள். இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் எல்லாமே வளரக்கூடிய நாட்கள். இனிப்பா ஒரு இனிமையான உங்களுக்கு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அமாவாசை அப்புறம் கிருத்திகை சேரக்கூடிய இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல 2-3 டைமண்ட் கல்கண்டை போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் ஏலக்காய். அதே மாதிரி கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல இது ஒரு முக்கியமான பொருள். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல தனித்தனியா கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கூட நீங்க குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கலந்து அந்த சொம்பு தண்ணீர் இருக்குல்ல, அதை வீட்டில் எல்லா நபர்களும் குளிக்க போகும்போது அந்த குளிக்கிற தண்ணீர்ல இந்த சொம்பு தண்ணீரை சாஸ்திரத்துக்கு கலந்துக்கோங்க. இவ்வளவுதான். இந்த ஒரு தண்ணீரால என்ன வரப்போகுது? எப்போதும் குளிக்காம தான் குளிக்க போறோம். குளிக்கக்கூடிய தண்ணீரை என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு நினைக்கலாம். முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த அமாவாசை அப்புறம் கிருத்திகை இந்த ரெண்டும் சேரக்கூடிய இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் தான் நமக்கு அமையும். இந்த நாளில் நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதுவும் தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா குளிக்கக்கூடிய விஷயத்தையே பண்ணும்போது இதுவரை உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான தரித்திரம், பீடைகள், கெட்ட சக்திகள், துர்சக்திகள் இதெல்லாம் விலகி ஓடிடும். இனிமேல் நல்லது மட்டுமே உங்களை தானாக தேடி வர்றதுக்கான வழிவகையை இந்த தண்ணீர் ஏற்படுத்தும். அதே மாதிரி குளிக்கும்போது கிழக்கு திசை பார்த்து, அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய திசை பார்த்து அமர்ந்து சிவபெருமானுக்குரிய சோமவாரத்துல இந்த 2 விசேஷங்களும் வந்திருக்கிறதால ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே குளிக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து தலையில ஊத்துங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்களே ரொம்ப புத்துணர்ச்சியா உணர முடியும். அதுக்கப்புறமா இந்த விரத நாட்களில் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்களும் தங்கு தடை இல்லாமல் நடந்து முடிக்கும். பார்க்கறது ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். மறக்காம மே 26ஆம் தேதி
திங்கட்கிழமை வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய, அதுவும் சோமவாரத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை அப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த விசேஷ நாளை தவற விட்டுறாதீங்க. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வளமான விஷயங்களை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.